அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் வருடத்தில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் நிகழ்வு பற்றின தகவல்களை. 2026ல் பார்த்தீங்கன்னா 2 முறை ஆருத்ரா தரிசனம் வருது. ஜனவரி மாதம் 3ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம் வந்திருக்கு. அதற்கப்புறமா டிசம்பர் மாதத்துலேயும் ஆருத்ரா தரிசனம் வருது. பொதுவாக நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த 27 நட்சத்திரத்திற்குமே திரு என்ற சிறப்பு அடைமொழி 2 நட்சத்திரத்துக்கு தான் இருக்குது. ஒன்று திருவோணம் நட்சத்திரம், திருமாலுக்கு உகந்த திருவோணம் நட்சத்திரம். இன்னொன்று சிவபெருமானுக்கு உகந்த திருவாதிரை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த சிறப்புமிக்க திருவாதிரை நன்னாளில் தான் ஆருத்ரா தரிசனம் நடைபெறுகிறது. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சிவபெருமான் அக்னி வடிவமாக இருக்கக்கூடியவர். மார்கழி மாதமோ குளிர்ச்சி மிகுந்தது. குளிர்ச்சி மிகுந்த மார்கழி மாதத்தில் திருவாதிரை நாளில் 6 விதமான அபிஷேகங்கள் செய்து சிவபெருமான குளிர்விக்கிறாங்க. இந்த அபிஷேகத்தை கண்கள் குளிர நாம் தரிசனம் செய்வது ஆருத்ரா தரிசனம்னு சொல்கிறாங்க. இது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரையில் ஆருத்ரா தரிசன நிகழ்வு கொண்டாடப்படுகிறது. 2026ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி, மார்கழி மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமையன்று ஆருத்ரா தரிசனம். மீண்டும் ஒரு முறை 2026 டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி, மார்கழி மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமையன்று ஆருத்ரா தரிசனம். இந்த ஆருத்ரா தரிசன நன்னாளில் சிவபெருமானோட தரிசனத்தை கண்டு வணங்கி அவரது அருளை பெறுவோம். இந்த நன்னாளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறப்பான விரதங்கள் ஏதாவது இருந்தால், அல்லது நீங்கள் உங்களுடைய இல்லத்தில் செய்யக்கூடிய நைவேத்தியம் சிறப்பானதாக இருந்தால் அதை இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணலாம். இதை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.